ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலைன்னா ரொம்ப ஆவேசமாக செய்கிறோம், ரொம்ப ஆனந்தமாக செய்கிறோம். இதுவே அடுத்தவர்களுக்கு செய்கிற வேலை அப்படின்னா அந்த ஆவேசமும் ஆனந்தமும் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது. இப்படி தானே நம்புகிறோம்? இல்லை, பல நேரங்களில் இது என்னோடதுன்னு எடுக்கிறதுனாலேயே கூட மனச்சோர்வு மட்டுமே இல்லை, மன அழுத்தமும் வர சாத்தியக்கூறு இருக்குது. அப்படி தான் ஒரு மன்னனுக்கு ஆயிடுச்சு. பெரிய ராஜ்யத்தை ஆண்டுட்டு இருக்கான். மன்னனுக்கு என்ன பெரிய மனக்குறை வரப்போகுதுன்னு நம்ம நினைக்கலாம். குழந்தைங்க இருக்காங்க, ராணி இருக்காங்க, வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லாமல் இருக்குது. ஊரில் எல்லாரும் நல்லா நடந்துட்டுருக்காங்க. அவனே நல்ல மன்னன் கொடுத்தான், மோசமான நபரே கிடையாது, நல்ல சுறுசுறுப்பானவன், நல்ல உழைப்பாளி, எல்லாமே அழகாக இருக்குது. ஆனாலும் மனதில் ஏதோ அழுத்தம். அவனை தேடி ஒரு ஞானி வராரு. அந்த ஞானி காலில் போய் விழுந்தாச்சு. ரொம்ப நன்றின்னு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டான். எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஞானி சொல்கிறார், எல்லாம் அழகாக தான் இருக்குது, நல்லா தான் பேசுகிற, ஆனால் அந்த முகத்தில் ஒரு சிரிப்பை காணும். முகத்தில் சிரிப்பு இல்லையா? தான் முகத்தில் சிரிப்பு இருக்கே அப்படின்னு பழைய சிரிக்கிறான். இல்லை, முகத்தில் இருக்கக்கூடிய சிரிப்பு உண்மையாகவே எங்கே தெரியும் தெரியுமா? கண்ணில் தெரியும். கண் சிரிக்கும், வெறும் வாய் மட்டும் அல்ல, முகமே சேர்ந்து உடலே சேர்ந்து அந்த சிரிப்பை அங்கீகாரப்படுத்தும். நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லுவோம். உன் முகத்தில் சின்ன சலனம் இருக்குது, சின்ன வருத்தம் இருக்குது, என்னன்னு சொல்லு. ஆனால் ஒன்று, மன்னன் ஞானியே ஆனாலும் மனசில் இருக்கிறத எங்கிட்ட சொல்லணும், நீ விரும்புகிறா மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன வேணுமோ சொல்லு. மன்னனுக்கு புரியுது, இந்த ஞானியை விட்டால் தான் போய் தனது மனக்குறையை பகிர்ந்து கொள்ள ஆள் இல்லைன்னு தெரியுது. வேலையை விட்டுட்டு போக முடியுமா? ஒரு நாட்டுடைய மன்னனாக பிறந்தாச்சு, ஆண்டு தான் ஆகணும். எத்தனை தான் அருமையான மக்களாக இருந்தாலும், நல்ல தன்னுடைய குழந்தைகளாக இருந்தாலும், நாடு வளமாக இருந்தாலும், மாதம் மும்மாறி பொழிதாலும், பயிர்கள் எல்லாம் நிறைய வளர்ந்தாலும், பிரச்சனை இல்லாமல் உணவு இருந்து தண்ணீர் இருந்து எல்லாம் இருந்தாலும் இது இப்படியே தக்க வைக்கணுமே, காப்பாற்றணுமேங்கிற அந்த ஒரு மன அழுத்தமே அவனுக்கு அதிகமாக இருக்குது. யார்ட்டையாவது பகிர்ந்துக்கணும். இந்த ஞானிக்கு அது புரிஞ்சிருக்கு. அவர் கேட்ட அடுத்த நிமிஷம் சொல்கிறான், எனக்கு இந்த மன்னனாக இருக்கக்கூடிய, அரசனாக இருக்கக்கூடிய இந்த பதவியினுடைய அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை மாதிரி நானும் ஒரு துறவியாக இறங்கி போயிடலாமான்னு தோணுது. சிரிக்கிறாரு ஞானி. அவ்வளோலாம் சுலபமாக விட்டுட்டு போகலாம் முடியாது, வேறு வழியே இல்லை, நீ தான் அரசன் இருந்து தான் ஆகணும். இல்லை, இந்த மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் தூங்கி கூட ரொம்ப நாளாச்சு. பார்க்குறவங்க யாருக்கும் இப்படியெல்லாம் நான் கஷ்டப்படுறேன்னு கூட தெரியாது. எல்லாரும் ஒரு அரசனாக இருக்கிறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? அதுக்கெல்லாம் எத்தனை ஜென்மமாக புண்ணியம் பண்ணியிருக்கணும் தெரியுமாலாம் பேசுகிறாங்க. என்ன கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு அந்த அரசன் சொல்கிறான். சொல்லும்போது ஞானி சொல்கிறாரு, சரி, இதுலேருந்து வர ஒரே வழி தான் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன? உன்னுடைய ராஜ்யத்தை, உன்னுடைய இந்த பிரம்மாண்டமான மிகப்பெரிய இந்த அரசை எனக்கு கொடுத்துட்டு கிளம்பு. திடுக்குன்னு ஆயிடுது அவனுக்கு. ஆனாலும் தோணுது, இது ஒரு வாய்ப்பு, இதை விட்டேன்னா இனி எனக்கு கிடையாது. சரி, கொடுத்துட்டு நான் கிளம்பிடுறேன். கிளம்பி எங்கே போவ? உனக்கு எதுவுமே தெரியாது, நீ மன்னனாக இருக்கிறது மட்டும்தானே உனக்கு தெரியும். இல்லை, கஜானாலேருந்து என்னுடைய வழி செலவுக்கு கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி போயிடுறேன். ஞானி சிரிக்கிறார். நாட்டையே எனக்கு கொடுத்துட்ட, அதுக்கப்புறம் கஜானால எப்படி நீ கையை வைக்க முடியும்? அதில் இருக்கிற காசெல்லாம் என்னுடையதாச்சே, என்ன பண்ணுறதா உத்தேசம்? மன்னன் ஒரு நிமிஷம் மறுபடியும் யோசிக்கிறான். சரி, வேண்டாம், எனக்கு பணம் எதுவுமே வேண்டாம், நான் இறங்கி இதான் உங்ககிட்ட கொடுத்தாச்சு, விடுன்னு நான் நடக்க போகிறேன், அவ்வளோவே தான், எல்லாவற்றையும் திறந்தாச்சு, இனி நான் நிம்மதியாக தூங்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஞானி மறுபடியும் சிரிக்கிறாரு. உனக்கு எந்த வேலையுமே தெரியாது, உனக்கு எந்த ஊருமே தெரியாது, உங்கள் ஊரை விட்டு நீ வெளியில் போனதில்லை, உன் மக்களை விட்டு நீ வேறு யாரையும் பார்த்தது கூட கிடையாது, உனக்கு உழைக்க தெரியாது, எப்படி உழைத்து பிழைக்கணும்னு தெரியாது, பணத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியாது, உனக்கு வேளா வேலைக்கு பொருள்கள் வருது, வேளா வேலைக்கு சாப்பாடு வருது, நீ எல்லாரையும் பரிபாலனம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்துட்டுருக்க. இங்கேருந்து இறங்கி போய் எங்கே போய் நிற்ப, என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாரு. மன்னனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் உனக்கு ஒரு வேலை கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு ஞானி. கொடுங்க, நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் கொடு, அவ்வளவே தான், இந்த நாடு என்னுடையது, சரியா? சரி, இப்போ ஒரு வேலை, நீ இந்த நாட்டை எனக்கு பதிலாக மன்னனா ஆட்சி பண்ணு, அவ்வளவே தான். 2 வருஷம் கழித்து நான் திரும்பி வருவேன், எப்படி ஆட்சி பண்ணியிருக்கேங்கிற கணக்கு வழக்கு எல்லாம் கேட்பேன், சரியாக சொல்லணும், அவ்வளோதான். சரின்னு சொல்லிட்டான் மன்னன். அன்னைக்கு தொடங்கி சந்தோஷமான ஆட்சி, அமைதியாக தூங்குறான், பிரச்சனையே இல்லை, ஒரு விதமான மாற்றமும் இல்லை. மாதம் மும்மாறி பொழியுது, பயிர்கள் எல்லாம் விளையுது, மக்கள் எல்லாம் அமோகமாக இருக்காங்க, உணவுக்கு தட்டுப்பாடு இல்லை, தண்ணீருக்கு தட்டுப்பாடு இல்லை, போர் வீரர்கள்லாம் சந்தோஷமாக இருக்காங்க, நம்பிக்கைக்கு தகுந்தவர்களாக இருக்காங்க, நாணயமாக இருக்காங்க, பக்கத்து மன்னன்கிட்ட பகை இல்லை, அடுத்த மன்னன்கிட்ட நட்பு இருக்குது,
என்ன இவன் மன்னனாக இருந்தபோது ஆட்சியில் என்னெல்லாம் நடந்ததோ அது மட்டுமே தான் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு மாற்றம், முகத்துல சிரிப்பு. அந்த சிரிப்பினுடைய வெளிப்பாடாக ராத்திரி அமைதியான தூக்கம். 2 வருடம் கழிச்சு மறுபடியும் அதே ஞானி வராரு. வந்தோடனே மன்னன் ஓடி போய் காலில் விழுந்து கும்பிட்டு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்போ நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு. இப்போ கேட்குற, ஏதாவது மாற்றம் இருக்கா என்ன? ஐயோ, ஒரு மாற்றமும் இல்லை. உன்னுடைய தொழிலாளிகள் எல்லாம் குறைவாக வேலை பார்க்குறாங்களா? இல்லை. மனைவி மக்கள்லாம் அப்படியே தானே இருக்காங்க? அப்படியே தான் இருக்குது. மாதமும் மாதிரி கண்டிப்பாக பொழியுது, பயிர்களெல்லாம் நல்லா விளையுது, எல்லாரும் நல்லா இருக்காங்க. பக்கத்து வீட்டு ராஜா ரொம்ப 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 எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அடுத்த நாட்டு ராஜா, பக்கத்தில் இருக்கக்கூடிய இவர் எல்லாரும் எங்கள் கூட நல்லா இருக்காங்க. அப்போ மாற்றம் எதுவுமே வரலையா? வரல. அப்புறம் முகத்தில் இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, நல்லா தூங்குறேன்னு வேற சொல்கிறேன். மன்னன் சொல்கிறான், இது என்னோடது இல்லையே, இது என் பொருள் இல்லையே, நான் உங்களுக்கு பதிலாக தானே ஆண்டுட்டு இருக்கேன், அதனால தான் எனக்கு பிரச்சனையே வரல. ஞானி சிரிச்சுட்டே சொல்றாரு, இந்த அறிவு மட்டும் உனக்கு முதல்ல இருந்தே இருந்ததுன்னா எந்த தொழிலும் என்னோடதானாலும் அடுத்தவனோடதானாலும் கடமையை செய்யும்போது அதில் பாரபட்சம் இல்லாமல் செய்ய போகிறேன் அப்படிங்கிற பக்குவம் வந்துட்டுன்னா கண்டிப்பாக மன அழுத்தம் வராது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். நாமளே சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து நடத்தினாலும் சரி, இல்லை கணவருக்காக கூட நின்னாலும் சரி, இல்லை ஒரு அலுவலகத்துக்கு போனாலும் சரி, உங்களுடையது 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 அப்படின்னு உங்களுடைய உற்சாகத்தினுடைய அதிகபட்சத்தினால போய் எல்லாத்தையும் அரவணைக்கும் போது கூடவே யாரும் வருவாங்க. இது வாங்கினா இது இலவசம் அப்படிங்கிற மாதிரி அதீதமான பற்று கூடவே எதையும் கூட்டிகிட்டு வரும். நீங்கள்லாம் சொல்கிற உங்கள் மொழிப்படி வரக்கூடிய டென்ஷனை கூட்டிகிட்டு வரும். விலகி நிற்கப்படுங்க. எப்படி ஒரு நெருப்புக்கிட்ட பக்கத்தில் போனால் சுட்டுடும், விலகி நின்னா குளிருமோ, அணுகாமல் அகலாமல் இருக்க பழகிட்டோன்னு வைங்க, ஆனந்தமாக எல்லாவற்றையும் சந்தோஷமாக பார்க்க முடியும், டென்ஷனே இல்லாமல் பார்க்க முடியும். முயற்சி பண்ணலாமா? அப்படி முயற்சி பண்ணோம் அப்படின்னா 50வது தடவை நானும் நீங்களும் சந்தித்ததுக்கான உண்மையான ஒரு நல்ல பயன் கிடைக்கும். நன்றி, வணக்கம். எந்த சமையலும் ருசி